students, welcome to Kundhavai Tuitions. Economics first lesson we பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இப்ப last segment basic economic problems and production possibility curve. இப்போ நம்ம basic economic problemsக்கு போயிடலாம். ஸோ இப்போ பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம் இப்போ உள்ள நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம்? இப்போ ரிசோர்ஸ் ஸ்கேர்ஸஸாக இருக்குது இல்லையா? நமக்கு வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஸ்கேர்ஸாக இருக்குது. நம்ம வான்ஸ் வந்து ரொம்ப அன்லிமிட்டடாக இருக்குது. ஒரு நாள் நம்ம தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகிறது. ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு தான் நம்ம வந்து குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதில் என்னன்னாக்கா வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு மச் டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், இந்த மாதிரி கேட்டகரியெலாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும், அனலைஸ் பண்ணி இப்போ என்ன தேவை, எது முதல்ல நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் இந்த டாபிக்ல இருக்கு. ஸோ ரிசோர்ஸஸ் அபண்டன்ட்டாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. பட் நமக்கு வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஸ்கேர்ஸாக இருக்கு, ஆனால் வான்ஸ் வந்து அன்லிமிட்டடாக போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரிவெலிங் ப்ராப்ளம் என்னன்னாக்கா வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட், ரிசோர்ஸஸ் ஆர் ஸ்கேர்ஸ். அப்புறம் எக்கனாமிக் சாய்ஸ் அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ் பண்ணணும், வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு மச் டு ப்ரொடியூஸ், அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். இதெல்லாம் தான் இப்போ நம்மளோட பேசிக் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், முதல்ல என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேசிக் ஆர் லக்ஸரி குட்ஸ். ஸோ பேசிக் குட்ஸுங்கிறது ஒரு அடிப்படை தேவைகள் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை, உணவு, உறைவிடம், இதெல்லாம் நமக்கு வந்து தேவையா இருக்கு. ஆனால் லக்ஸரி குட்ஸுங்கிறது டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, காரு, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எது முதல்ல நமக்கு தேவை, என்ன எந்த குட்ஸ் நம்ம முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். அக்ரிகல்ச்சர் குட்ஸுங்கிறது நமக்கு வந்து சாப்பாடு விஷயமா இருக்கு இல்லையா? ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் குட்ஸுங்கிறது கேபிட்டல் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான விஷயங்கள். ஸோ எதுக்கு நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம், எது முதல்ல நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் more resources for education or military services. இப்போ மிலிட்ரியும் நமக்கு வந்து தேவையா இருக்கு இல்லையா? பார்டர் வந்து நம்ம சேஃப் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஸோ மிலிட்ரி சர்வீசஸ்க்கு நிறைய ரிசோர்சஸ் நம்ம வந்து செலவழிக்க போறோமா, இல்ல பேசிக் எஜுகேஷனுக்கு நம்ம வந்து செலவழிக்க போறோமா அப்படிங்கறது அது வந்து ஒரு சாய்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். கன்சம்ஷன் குட்ஸ்ங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ற ரெகுலர் குட்ஸ், கார், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற அத்தனை ப்ராடக்ட்ஸுமே, மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கன்சியூமர் குட்ஸ். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸுங்கிறது இந்த கன்சியூமர் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெஷினரிஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமெண்ட், இப்போ வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட்லாம் தேவையாக இருப்பாருங்களா, அயன், அதெல்லாம் தான். ஸோ அந்த மாதிரி குட்ஸ் நமக்கு முதல்ல நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோமா, இல்லை இப்போ கன்சம்ஷன் குட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோமா, அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெண்ட் மோர் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன். ஸோ பேசிக் எஜுகேஷனுங்கிறது ஒரு பிரைமரி லெவல், செகண்டரி லெவல் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் பிஜி, யூஜி அந்த லெவலில் நம்ம வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் எஜுகேஷன் இருந்தால் தான் நம்ம ஹையர் எஜுகேஷன்னே இருக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த கேட்டகரியில இது வந்து பேசிக் எஜுகேஷன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோமா, இல்லைன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோமா அப்படிங்க. ஸோ வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், எவ்வளோ வேணும், என்ன வேணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரொடியூஸ். ஸோ எப்படி நம்ம இந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி ஆர் கேபிட்டல் இன்சென்டிவ் டெக்னாலஜி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து லேபர், நிறைய லேபர் யூஸ் பண்ணி நம்ம வந்து குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். முன்னெல்லாம் வந்து மெஷினரிஸ் அவ்வளோவா கிடையாது இல்லையா? அதனால வந்து நம்ம லேபர் நிறைய யூஸ் பண்ணோம்னா நமக்கு மேன் பவர் நிறைய இருக்கு. ஆஸ் ஃபார் அஸ் அவர் கண்ட்ரி இஸ் கன்சர்ன், மேன் பவர் நிறைய இருக்கு. ஸோ லேபர் நிறைய யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கும் இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்னால நிறைய வந்து அவங்களுக்கும் வந்து தேவையா இருக்கு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அதர்வைஸ் கேபிட்டல் இன்டென்சிவ், கேபிட்டல் மெஷினரிஸ் நிறைய இது பண்ண போறோமா, வெதர் வி ஆர் கோயிங் டு யூஸ் மோர் மெஷினரி லெஸ் லேபர் ஆர் லெஸ் மெஷினரி மோர் லேபர், எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அடுத்தது பாருங்க, ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ எல்லா குட்ஸுமே கன்சம்ஷனுக்கு போறது. ஸோ ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. எல்லா குட்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போ ரிசோர்சஸ் வந்து ஸ்கேர்ஸா இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன்ல அவ்வளோ குட்ஸையும் வேண்டுகிற அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் ப்ரொடியூசிங் குட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி சேம் டியூ டு ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ். ஸோ பேசிக் இது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ என்னன்னாக்க
இப்போ உள்ள நிலைமைக்கு என்னென்ன குட்ஸ் அடிப்படை தேவையா இருக்கோ அது மட்டும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் வந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம அடுத்தது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் கடைசியாக நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னாக்க என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்கோ அதை வச்சு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளோ வந்து அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 10,000 பணம் வருது, இன்கம் வருது அப்படின்னா அதை அவர் எப்படி செலவு பண்ண போறாரு, எதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாரு, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க போறாரு, இல்லை இதெல்லாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்சஸ் வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸ்ல வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ரிசோர்ஸஸ் ஸ்கார்சிட்டியா இருக்கு, நமக்கு வந்து இப்போ நிறைய தேவையா இருக்கு இல்லையா, அந்த குட்ஸ் தேவையா இருக்கு. ஸோ அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா இதுல வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் எப்போ அப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த அசம்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆனாதான் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது என்னன்னாக்கா டைம் பீரியட் டஸ் நாட் சேஞ்ச், இட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ 2 குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ஒரு டைம் பீரியட் ஒன்றா தான் இருக்கணும், ஒரே டைம்ல தான் 2 குட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து டைம் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் அசம்ஷன். அடுத்து வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸட். ஸோ 2 குட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கு அண்ட் ஃபிக்ஸடாகவும் இருக்கு. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த எக்கானமி. ஸோ எக்கானமியில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கு, எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒன்லி 2 குட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் வந்து கிவன் ரிசோர்சஸ். ஸோ இருக்கிற ஒரு கொடுத்துக்கிற அந்த ரிசோர்சஸ்க்கு வந்து 2 குட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னொரு அசம்ஷன். அதுக்கப்புறம் வந்து ரிசோர்சஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் மொபைல். ஸோ யூஸ் பண்ற ரிசோர்சஸ் வந்து மொபிலிட்டி இருக்கு, அதாவது எதுக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் அந்த ரிசோர்சஸை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொடியூஸ் பண்ற இந்த 2 குட்ஸுக்கு. அது வந்து மொபைல்னாக்கா எப்படி ஃபிளெக்சிபிலிட்டி, அதுதான் இந்த மொபைல் அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க, ஒரு லெவல் ஆஃப் குவான்டிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து லேண்ட், லேபர், கேபிட்டல் அதெல்லாம் இல்லையா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேட்ஸ் இன் ப்ரொடக்ஷன். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து என்னன்னாக்கா குறைஞ்சிட்டே வரும். ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த லால வந்து ப்ராடக்ட் எடுக்க அதோடைய இது வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதே அந்த டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் வந்து இதுல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அசம்ஷன்ஸ்லாம் இருந்தாதான் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஒர்க் ஆகும், அதர்வைஸ் இது வந்து பிரயோஜனப்படாது அப்படிங்கிறது தான் இந்த கர்வோட முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க 2 குட்ஸ் தான் இருக்கணும், அதனால ஃபுட் ஐட்டமும் காசும் கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இன் டன்ஸ், கார் வந்து நம்பர்ஸ் எவ்வளோ கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி வந்து என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கா, எதில் அது பெஸ்ட் எடுத்துக்க போறா அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இது டைஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து டாஸ் போட்டு சுண்டி விட்டோம்னாக்க அதில் வந்து எத்தனை டைஸ்க்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இருக்கிற ரிசோர்சஸ்ல இவ்வளோ காசா, இவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸா, இவ்வளோ டன்ஸா, அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த டேபிளை வச்சு பார்த்தாக்க ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கார். ஸோ 2 ஐட்டம் தான் ஆஸ் பர் தி அசம்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ அந்த ரிசோர்சஸை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இப்போ எல்லாமே ரிசோர்சஸை யூஸ் பண்ணும்போது கார் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணா 25 நம்பர்ஸ் ஆஃப் கார்ஸ், 25 கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதாவது 0 நம்பர் ஆஃப் டன்ஸ். ஃபுட் ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லாம வெறும்னா வந்து காசு மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணா 25 காசு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னா 100 டன்ஸ் இருக்கிற ரிசோர்சஸ் பிரிச்சு இப்போ 100 டன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன், 100 டன்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணினாக்க நமக்கு எவ்வளவு கார் கிடைக்கிறது. ஏன்னா ரிசோர்சஸ் கொஞ்சம் நம்ம எடுத்துடுறோம் இல்லையா. ஸோ 23 நம்பர் ஆஃப் காசு தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் பாசிபிலிட்டியில
200 tons of food produce பண்ணினாக்க நமக்கு 20 numbers of cars தான் கிடைக்கிறது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்ததுனால காருக்கு உண்டான ரிசோர்சஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ 20 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ல 300 tons ப்ரொடியூஸ் பண்ணும்போது 15 cars கிடைக்கிறது. ஃபிஃப்த் பாசிபிலிட்டியில 400 tonsக்கு 8 cars கிடைக்குது. இப்போ லாஸ்டா 500 tons ப்ரொடியூஸ் பண்ணா இருக்கிற ரிசோர்சஸ் பூராவே இப்போ வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துட்டாச்சு. அப்போ கார்ஸுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிற ரிசோர்சஸ் ஸ்ப்ளிட் பண்ணி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணாக்க இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல நமக்கு கார்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கிறது. ஸோ அதே இப்போ வந்து இந்த கர்வ் போட்டா இந்த பக்கம் வந்து y ஆக்சிஸ், இது வந்து x ஆக்சிஸ். இது வந்து கார் ப்ரொடக்ஷன், இது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ். இங்கே தான் 0 பாயிண்ட். ஸோ 0 பாயிண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 25 இங்கே வருது. அதான் வந்து P1 பாசிபிலிட்டி 1. அது 25 காஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 tons. 100 tonsங்கிற போது இங்கே வந்து 5, 10, 15, 20, 25 இல்லையா? ஸோ 20, 25 நடுவில் 23 இங்கே வருது. ஸோ 100 tons வரும்போது 23 நம்பர் ஆஃப் காஸ். அப்புறம் தேர்ட் பாசிபிலிட்டி 200 வரும்போது 20. இதுதான் P3, இது வந்து P2. அடுத்தது வந்து 300 tonsக்கு நம்ம வந்து எவ்வளவு பண்றோம் இப்போ 15 காசு இல்லையா? ஸோ 15 காசு, இது வந்து P4. அப்புறம் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி 5, அது வந்து 400 tons. 400 tonsக்கு 8 இங்க வருது. ஸோ 8ங்கிறது 5 and 10 இல்லையா? ஸோ 8 இங்க வருது. பாசிபிலிட்டி நம்பர் 5. அதுக்கப்புறம் 500 tons இங்கே வந்தோன்னே இங்க 0 இந்த ஆக்சிஸ்லயே முடிஞ்சு போயிடும். ஸோ ஏன்னா இங்க கார் இது வந்து இப்போ இங்க 25 வரும்போது இங்க 0 வந்த மாதிரி இங்க 500 வரும்போது இங்க 0 இங்க இருந்து தான் இந்த லைன் வந்து போகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்க P1, P2, P3, P4, P5, P6 இது வந்து இந்த கர்வ் வந்து டிமினிஷிங் லைன் வந்து இப்போ கீழே வருது இல்லையா? கர்வ் ஆல்வேஸ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ். இப்போ இதுல என்ன ஆனாக்க இந்த பாயிண்ட்ல, அதாவது இப்ப P1 ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில ஃபுட் டன்ஸே இல்ல. செகண்ட் பாசிபிலிட்டி, தேர்ட் பாசிபிலிட்டியில கொஞ்சம் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணும்போது 20 கிடைக்கிறது. அண்ட் வந்து ஃபோர்த் பாசிபிலிட்டியில 300 tonsம் கிடைக்கிறது 15. இது வந்து கொஞ்சம் நாமினலா இருக்கு. ஸோ நமக்கு வந்து 300 tonsனும் போது ஃபுட்டும் நிறைய வந்து டன்ஸும் கிடைக்கிறது. அட் த சேம் டைம் கார் அவைலபிலிட்டியும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் பாசிபிள் இது அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியா வந்து எடுத்துக்கிறான். இந்த இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேல போச்சுனாலோ இதுக்கு கீழே வந்தாலோ அது வந்து சரியா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இதுக்கு மேல போச்சுனாக்க இவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் லிமிட்டே கொடுத்துருக்கு. கொடுத்த ரிசோர்சஸ்க்கு இவ்வளவுதான் பாசிபிளா பண்ணவே முடியும். இதை தாண்டி போகணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ், டெக்னாலஜி எல்லாமே மாறும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது. ஸோ இந்த கர்வ் வந்து இன்னும் மேலே வந்து ஷிஃப்ட் ஆகும். அதுதான் வந்து பாசிபிலிட்டி ஷிஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு கீழேயும் போட்டாக்க P7 இது வந்து P7. இந்த P7க்கு வந்துருச்சுன்னா இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்க கொடுத்த ரிசோர்சஸ், இந்த டெக்னாலஜி எதையுமே சரியா யூஸ் பண்ணாம பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் தான் பண்ண முடியுமே தவிர இதுக்கு கீழே பண்ணாலும் கஷ்டம், மேலே போனாலும் அதுக்கு வந்து ரிசோர்சஸ், டெக்னாலஜி எல்லாமே எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு லெசனோட இன்னொரு சப்ஜெக்ட்ல நான் வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ இந்த லெசன் ஃபுல்லாவே நீங்க பாருங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் லைக் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனி டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இந்த லெசனோட முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டிப்ஸும் நிறைய வந்து வீடியோக்கு நடுவில், லெசன்ஸ்க்கு நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.